ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் நாட்டுக்கோழி பண்ணை அமைக்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு மானிய விலையில இதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையுமே அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி பண்ணை அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்கவங்க இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மானிய விலையில உங்களுக்கு வந்து வழங்குறாங்க, ஒரு நல்ல அறிவிப்பு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. எந்த மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் 2024-25 நிதியாண்டில் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 250 கோழிகள் நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ 50% மானியம் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக இந்த ஒரு அறிவிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 50% மானியம் வழங்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்னா 1,56,875 ரூபாய் வந்து வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 250 நாட்டு கோழி குஞ்சுகள் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணைகளை நிறுவுவதற்கு தேவையான கோழி கொட்டகை கட்டுமான செலவு, உபகரணங்கள் வாங்கும் செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவுல 50% மானியம், அதாவது 1,56,875 ரூபாய் மாநில அரசால் வழங்கப்படும். திட்டத்தின் மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ அல்லது தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளி திரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மீதி 50% அமௌண்ட்டை நீங்க பேங்க் மூலம் லோன் மூலமாக அல்லது நீங்க ஓனாவோ நீங்க ரெடி பண்ணணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அந்த கோழியை வளர்ப்பதற்கான கொட்டகை கட்டுமான செலவு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கடுத்து உபகரணங்கள் வாங்கும் செலவு, அந்த தீவனத்தட்டு, தண்ணீர் வைக்கும் தட்டு, அந்த மாதிரி செலவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் 4 மாதம் தேவையான தீவன செலவு, அந்த வளர்ப்பதற்கு தேவையான தீவன செலவு கண்டிப்பாகும். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 3 லட்ச ரூபாய் கிட்ட ஆயிடும் ஒரு நீங்க கோழி பண்ணை நிறுவுவதற்கு. அதுல 50% தமிழக அரசு வழங்குறாங்க, மீதி 50% நீங்க தான் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான 4 வார வயதுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் ஒசூர் மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கு ஒவ்வொரு பயனாளிக்குமே 250 நாட்டுக்கோழி குஞ்சு வந்து பார்த்தா இலவசமா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 4 வாரம் ஏஜ் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஒரு கோழி குஞ்சு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எங்க போயிட்டு வாங்குற மாதிரி இருக்குன்னா ஒசூர் மாவட்ட கால்நடை பண்ணை இருக்கு பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளிடம் கோழி கொட்டகை கட்டட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணை அமைப்பதற்கு ஓனா உங்ககிட்ட 625 சதுர அடி நிலம் கேட்டிருக்காங்க. ஓனா இல்லாத பட்சத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாடகைக்கு எடுத்துக்கோ நீங்க வந்து தாராளமா அமைச்சுக்கலாம். இந்த பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடியிருப்பு ஹவுஸ் இதுமாரி கூட கொஞ்சம் தூரமா தனியா இருந்துச்சா பெட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 625 சதுர அடிக்கான நிலம் கண்டிப்பா இருக்கணும், அதுவும் வந்து வெளிப்புறத்துல இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மேலும் பயனாளி அந்த கிராமத்துல நிரந்தரமாக வசிப்பராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்க சொந்த கிராமத்துல நீங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்குறாங்க. விதவைகள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு 100% முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வருஷம் 2022-23 23-24 இந்த ஆண்டுல நீங்க இந்த ஸ்கீம் மூலமா பெனிஃபிட் ஆகியிருக்க கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்னா இப்ப நீங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துல யாராச்சும் நீங்க பெனிஃபிட் ஆயிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப அப்ளை பண்ணாதீங்க, புதுசா அப்ளை பண்ண பாருங்க. அதுக்கடுத்து கட்டுமான பணிகள், தீவனம் மற்றும் உபகரணங்கள் வாங்குதல் போன்ற அனைத்து செயல்முறைகளும் பயணியால் செய்யப்பட வேண்டும். ஸோ நீங்க தான் அந்த கொட்டகை கட்டுறது எல்லாமே நீங்க உங்க ஓனா தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். விண்ணப்பிக்க நம்பர், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா உங்க ஆதார் அட்டை நகல், ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பண்ணை எங்க அமைக்க போறீங்களோ அதுக்கான இடத்திற்கான
சிட்டா அடங்கல் காப்பி வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் சிட்டா அடங்கல் காப்பி, அதுக்கப்புறம் நீங்க 50% தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணம். ஸோ நீங்க மீதி இருக்க 50% எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு பேங்க்ல அமௌண்ட் போட்டு அந்த பேங்க்கான ரிசிப்டை கொடுக்குற மாதிரி இருக்கும், அல்லது வங்கிக்கான 30 நிமிஷம் நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா அதுக்கான அப்ரூவல் காப்பி, ரெண்டுத்துல ஏதாச்சும் கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 50% அமௌண்ட்டை எப்படி ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா உங்க ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்க பேங்க்ல போட்டு அதுக்கான அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் விவரத்தை காட்டுற மாதிரி இருக்கும், அல்லது பேங்க்ல லோன் போட்டிருக்கீங்கன்னா அதை அப்ரூவல் பண்ணதுக்கான ஆர்டர் காப்பி எடுத்துட்டு போய் நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னால வந்து பார்த்தா இந்த நாட்டுக்கோழி வந்து பராமரிக்க முடியும், நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் பயனடையவில்லை என்பதற்கான சர்டிபிகேட்டும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான 5 டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதுமானது. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் சிட்டா அடங்கல், அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் வச்சிருப்பதற்கான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களால பராமரிக்க முடியுன்றதுக்கான ஒரு செல்ஃபிகேஷன், அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த ஸ்கீம்ல பயனடையல அப்படின்றதுக்கான ஒரு சர்டிபிகேட். இந்த 5 டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம்னா நியரஸ்டா இருக்க கால்நடை மருந்தகம் இருக்கு பாருங்க, கவர்மெண்ட் கால்நடை மருத்துவமனை, அங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அப்ளை பண்றதுக்கும் அங்கேயே நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கான ஃபார்ம் கண்டிப்பா அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வாங்கிட்டு போயிட்டு அங்க நீங்க ஃபில் பண்ணி சம்பந்தப்பட்ட அந்த கால்நடை மருத்துவர் இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கொடுத்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம், ஒரு நல்ல திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்தில் உங்களுக்கான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் திருவண்ணாமலை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரூர் கொடுத்திருக்காங்க, நாகப்பட்டினம் கொடுத்திருக்காங்க, அரியலூர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே உங்களுக்கான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தா வெளியிட்டாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தா கவலைப்பட வேண்டியிருக்கிறது. ஸோ எல்லாத்துலயுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களையுமே தான் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கொடுத்துட்டாங்க. நீங்க அப்ளை பண்ண போறவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கும், அங்க நீங்க போயிட்டு பார்த்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து நீங்க அப்ளை பண்ண பாருங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு முன்னாடியே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஏன்னா இன்னமும் டைம் கொடுத்துருப்பாங்க, இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 25th டேட்ல இருந்து தான் இன்னும் டைம் இருக்கு. நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க, கால்நடை மருத்துவமனையில் கேட்டு இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு எல்லா ரெக்யர்மெண்ட்ஸுமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்க அப்ளை வந்து பண்ணலாம். கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய பேர் நீங்க நாட்டுக்கோழி பண்ணை அமைக்கணும்னா கண்டிப்பா நீங்க எல்லா அமௌண்ட்டுமே நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் தமிழக அரசு சார்பில் 50% மானியத்தில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இளைஞர்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டுக்கோழி பண்ணை தான் ஒரு நல்ல வருமானம் வந்து இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி உங்களால பராமரிக்க முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க இந்த தைரியமோ இந்த ஃபீல்ட்ல இறங்கி உங்களுக்கான ஒரு பிசினஸா வந்து துவங்க பாருங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.